இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டாயமா மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டும். அதில் குறிப்பாக ஒரு காரியத்தை இங்கே தேவன் சொல்லுகிறார். என்னது? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன பண்ண வேண்டும்? விழித்திருக்க வேண்டும். ஜெபம் என்பது அவசியம். ஒரு மனிதனுக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு தனி ஜெபம் அவசியம். நீங்க என்னதான் எத்தனை பேர் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணாலும், என்னதான் ஆராதனைக்கு வரலாம், ஓய்வு நாளுக்கு கண்டினியூவா வரேங்க, நான் எந்த திருவிழத்தை மிஸ் பண்றதில்லை, எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு தனிப்பட்ட ஜெபம் இல்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை செத்த வாழ்க்கை தான். மனுஷகுமாரனுக்கு முன்பு அவன் நிற்க முடியாது. அவனுடைய குறைகளை அவனாலே பார்க்க முடியாது. நிச்சயமா இந்த விசுவாசியாலே தேவனுக்குள்ளே வளர முடியாது. நாம் தொடர்ந்து பார்த்தோம் எப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் ஜெபிக்க வேண்டும். வேலைகளுக்கு மத்தியில நாம் ஜெபிக்க வேண்டும், அதாவது காத்திருப்பு அறையிலே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு பிசாசுடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில நாம் என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்த்து வேகமாக சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். எதற்கு மத்தியில நாம் ஜெபிக்க வேண்டும்? இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிசாசு நம்மளை திருப்திப்படுத்திட்டான். ஓகே, நீ பண்ணினது ஓகே, நீ செஞ்சது ஓகே, இது சரி, இது போதும் அப்படின்னு சொல்லி நம்மளை திருப்திப்பட்டே நம்ம பழகிட்டோம். நம்மளை சரின்னு பார்த்தே பழகிட்டனாலதான் நம்மளால ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவே முடியல. இன்னும் சொல்ல போனா அவனை மேற்கொள்ள முடியவில்லை. இல்லையா? சோ எதற்கு நடுவில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம், நமக்கு தெரிந்த ஒரு காரியம் தான், ஆனாலும் பார்க்கலாம். மத்தேயு 14:14 வசனத்தை வாசிக்கலாம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது ஆண்டவர் வந்து நேரத்திலிருந்து அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய போடப்பட்டு இருக்கிறது. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. நாங்களாவே இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துக்கு போவார் என்று சொன்னால் அது கடற்கரையாகட்டும், ஒரு வீடாகட்டும், அந்த இடமே நிரம்பி வழித்தரும். காரணம் என்ன என்று சொன்னால், சுகமாக வேண்டியவர்கள், இன்னும் அவரிடத்துல பாவ மன்னிப்புக்காக நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வந்தனால எப்பொழுதுமே ஆண்டவரை சுற்றி எப்பொழுதுமே கூட்டம் இருக்கும். இப்பொழுது இந்த இடம் மனாந்தரமான ஒரு இடம் தான். ஆனாலும் கூட ஆண்டவர் வந்து இறங்கி இருக்கிறார். இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடமே முழுமையாக போடப்பட்டு இருக்கிறது. அந்த 5 அப்பம் 2 மீனையும் ஆண்டவர் ஆசீர்வதித்த இடம் தான் இந்த இடம். இதுல பெரிய ஊழியத்தை தேவன் செய்கிறார். 5000 பேர் ஆண்கள் மட்டும் சாப்பிட்டுருக்காங்கன்னா வந்தவங்க 5000 பேர். அப்ப 5000 புருஷ பெண்கள், இன்னும் சொல்லப்போனா பிள்ளைகள். இன்னைக்கு தான் நமக்கு 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளையோட போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்குலாம் அப்படி கிடையாது. 7-8 வராதான் கொடுத்துருப்பாங்க. எல்லாரையும் கூட்டிட்டு தான் போவாங்க. இல்லையா? இப்படி ஒரு கூட்டம்னாலே அவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேருக்கு அவர் ஊழியம் செய்திருக்கிறார். எப்படி இருப்பாங்க நினைக்கிறீங்க? நார்மலாவே நான் நிறைய இடத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா செய்தி முடிஞ்ச உடனே பாஸ்டர் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் அதில் வர விசுவாசிகள் வரதான் செய்வாங்க. ஏன் தலையில கழிச்சு ஜோபன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர்லாம் பயங்கர டெக்னிக்கா வேலை செய்வாங்க. என்ன தெரியுமா? சாப்பிட்டுட்டு வந்து ஜோ பண்ணுவாங்க. சாப்பிட்டுட்டே பார்ப்பாங்க. 10 பேர் நிற்கிறாங்களா, அள்ளி வேகமா, ஏன்னா சாப்பாடு முடிச்சிருமா, அதனால சாப்பிட்டு அப்படியே பார்ப்பாங்க. சாப்பிட்டு வேகமா என்ன பண்ணுவாங்கன்னா 11 ஆகும். நம்ம நினைப்போம் 10 பேர் தான், நம்ம அதை முடிச்சுட்டு நம்ம போய் சாப்பிடலாம், பாஸ்டர் சிஸ்டர் வந்துருக்கேன்னு. நாங்க போய் 10 பேர் தான். சரி இருக்கு பாஸ்டர், 10 பேர் தான் வந்து பாஸ்டர் சொல்றாரு, இல்ல சிஸ்டர் எனக்கு சோதனை எனக்கு தெரியும் வருவாங்க, நீங்க வந்துருக்கேன். நான் இல்லைங்க பாஸ்டர், முடிச்சுட்டு எப்படி இவ்வளவு வேணாம்னு சொல்லுவேன். பார்த்தா 10 ஜவுமணி 10 8வது தரையில கை வைக்கும் போது பார்த்தீங்கன்னா மீதி 10 அங்க பின்னாடி வந்து நிற்கும். எப்படின்னா இங்க வந்தாங்க பார்த்தா சாப்பிட்டுட்டு வந்து. அப்ப ஆண்டவர்கிட்ட வந்திருந்தாங்கன்னா எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? எல்லாரும் சுகம். அதாவது ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னா கூட இந்த ஆண்டவர் எப்படியாவது என் தலைமையில கை வச்சாலே பொது ஒரு ஆசீர்வாதம் சொல்லி ஆண்டுகிட்ட வந்திருப்பாங்க. இவ்வளவு ஊழியத்துக்கு மத்தியிலும் கூட நல்ல இன்னைக்கு டாபிக் இதுதான், ஊழியத்தின் மத்தியிலே ஜெபம் பண்ணப்படாதுங்க. இல்லையா? நீங்க ஊழியத்தை எல்லாம் 5000 பேர், இன்னும் சொல்ல போனா இத்தனை ஊழியமும் முடிச்சுட்டு 5000 பேருக்கு சாப்பாடு போட்டுருங்க. அதாவது அதுக்கு வந்திருக்கிற 30,000 பேருக்கு ஏசப்பா சாப்பாடு கொடுத்துருக்காங்க. எல்லாம் வீடும் அப்பவும் சாப்பிட்டுருக்காங்க. பயங்கரமா பந்தி. முதல்ல ஊழியம் நடந்தது, செய்தி முடிஞ்சது, செய்தி வேலைக்கு அப்புறம் ஒரு சுகமளிக்கிற ஒரு ஜெபம் நடந்தது, ஜெபத்துக்கு அப்புறம் பந்தியும் நடந்தது. இப்படியெல்லாம் முடிஞ்சா நம்ம எத்தனை நாள் எந்திரிக்காம இருப்போம்? ஒரு மாசம் என்ன பண்ண மாட்டோம் தெரியுமா?
பழைய ரெக்கார்டே ஓட்டுவோம். நான் 5000 பேருக்கு போதித்தேன், நான் எவ்வளோ அற்புதங்கள் நடந்தது, நான் 5000 பேருக்கு நாங்கள் சாப்பிட்டோம், இன்னும் சொல்லிட்டே இருக்கோம். பார்த்தீங்களா, 60 பேருக்கு நாங்கள் ப்ரைஸ் கொடுத்தோம், 60 பேருக்கு ப்ரைஸ் கொடுத்து 10 மாதம் ஒரு மாதமே நாங்கள் 60 பேருக்கு தட்டுகளை கொடுத்தோம், நாங்கள் அதை செய்கிறோம், நாங்கள் இதை செய்வோம், இதையே ஓட்டிகிட்டே இருந்திருப்போம். ஆனா இங்க ஆண்டவர் பாருங்க 23ஆம் வசனத்திலே வாசிக்கலாம், அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு, அதாவது உடனே ஜனங்களை எல்லாரும் ஓகே சாப்பாடு கொடுத்து எல்லாரும் போயிட்டு வாங்க, எல்லாரும் பாய் சொல்ல பாய் 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 எல்லாரும் போயிட்டு வாங்க, அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறினார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. லேவியா லேவியா சாயங்காலத்தில் ஆரம்பிச்ச ஜெபம் ராத்திரி வரைக்கும், நடுராத்திரி வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கு, விடியற்கால வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கு. இது ரொம்ப டஃப்பான ஜெபம். பகல்ல நம்ம ஆளுக்கு ஜபிக்கும் போதே அப்படி விழுந்துடுறாங்க. பகல்ல ஜெபம் பண்றாங்க, நான் பார்க்கறேன் நம்ம திருச்சபை விசுவாசிகளை பத்தி ஒரு மேற்படுத்த அப்படி ஜெபம் பண்ணுவாங்க, சோத்திர பலி போடுற மாதிரியே இருக்கும். அப்படி விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் எங்க விட்டோன்னே தெரியலையே, சரி மறுபடியும் ஒன்று மேல இருந்து வா, மறுபடியும் மேல இருந்து 21 இருந்து மறுபடியும் வர்றது, மறுபடியும் விட்டுருவாங்க, மறுபடியும் 21 இருந்து மேல வா. இப்படி நம்ம நல்ல பகல்ல ஜெபம் பண்ணாங்க. நீங்க ஆண்டவர் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு, விடாம ஜெபம் பண்ணியிருக்காரு. எதுக்கு மத்தியில தெரியுமா, ஊழியத்துக்கு மத்தியில ஜெபம். நீங்க என்னதான் தேவனுக்கு ஊழியம் செய்தாலும் அது எப்படி தெரியுமா நிறைவு பெறும், நீங்க தனியா ஜெபத்துல உட்காரும் போது மட்டும்தான். நம்முடைய திருச்சபையில இருக்கிற ஒரு பெரிய குறை என்ன தெரியுமா, நீங்க நல்ல தேவனுக்கு ஊழியம் செய்வீங்க, ஆனா ஜெபம் இல்லை. நீங்க சிறுவர் ஊழியம் நடத்துறீங்க, பெர்ஃபெக்ட். நீங்க அதிகார ஜெபத்தை நடத்துறீங்க, சந்தோஷம். நீங்க வாலிபர் கூட்டத்தை நடத்துறீங்க, ஆண்கள் கூடுகிறீங்க, பெண்கள் கூடுகிறீங்க, எல்லா ஜெபத்தையும் எல்லா காரியத்தையும், இன்னும் சொல்ல போனா வெளியே சண்டே கிளாஸ்க்கு போறீங்க, எல்லா காரியத்தையும் செய்றீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவ்வளவு பெரிய பிஸியான ஊழியத்தை செய்த பின்பும் கூட நான் தனியா மலையில ஏறுவேன். நீங்க இன்னைக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு திருப்தி பண்றீங்க, என்ன தெரியுமா, சண்டே நான் ரொம்ப பிஸியா செஞ்சேன். என்ன சிஸ்டர் பண்ணீங்க, என்ன தம்பி பண்ணீங்க, காலையில சர்வீஸ்க்கு போனேன், காலையில எழுந்திரிச்சேன், அதுக்கப்புறம் சண்டே கிளாஸ்ல முடிச்சேன், அப்போ நான் போய் உட்காந்துட்டு திங்கக்கிழமை யாரும் எந்திரிக்கிறதே இல்லை. இது தேவனுக்கு சந்தோஷத்தை தருமா? இதனால நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழக்கிறீங்க. இது ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் தான். நம்முடைய திருச்சபையில இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு ஊழியத்துல பங்கு பெற்று இருக்கிறீங்க, அதை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். ஆனா நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் தெரியுமா, திங்கக்கிழமை எந்திரிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் பிஸி தான், நான் ஒத்துக்கிறேன். ஆண்டவரோட பிஸியா யாரும் ஊழியம் செஞ்சதே கிடையாது. ஆமென். நமக்கு ஒரு நாள் கிறிஸ்துமஸ் வந்தது, ஆண்டவருக்கு தினந்தோறும் கிறிஸ்துமஸ் வருது. நம்ம எதிர்பார்த்தது 300 பேருக்கு தான் சாப்பாடு போட்டிருப்போம், 200 பேருக்கு அதிகம் போட்டிருக்கோம். ஆனா ஒரு 5000 வச்சுக்கோங்க, ஆண்களை மட்டுமே வச்சுக்கோங்க, 5000 பண்ணினா கூட அது பெரிய வேலை தான். அப்படிதானா? 5000 பண்ணினாலும் அவர் ராமுவதி ஜெபித்தா. நீங்க என்ன தெரியுமா, விசுவாசம் தெரியுமா, நீ பயங்கரமா ஆண்டவருக்காக ஊழியம் செய்துட்ட, அதனால நீ ஆண்டவரை பார்க்காம கொஞ்சம் நேரம் படு, அங்கதான் நம்ம தோற்றோம். இப்படி ஊழியம் செய்தனாலே தேவன் நம்மளை பெர்ஃபெக்ட் என்று சொல்லி பார்ப்பார் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். காரணம் என்ன, இயேசுவே ஊழியம் செய்ததுக்கு அப்புறம் அவர் தனியே போய் என்ன பண்ணினார், ஜெபித்தார். தனியே ஜெபிக்கிறது, ஊழியம் செய்கிறவர்கள் கட்டாயமா ஜெபிக்க வேண்டியது அவசியம். என்ன தெரியுமா, மற்றவர்களை விட ஊழியம் செய்கிறவங்க ஜாஸ்தி ஜெபிக்கணும். ஏன் தெரியுமா, நமக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது, நமக்குள்ள அகம்பாவம் வந்துடக்கூடாது. நான் செஞ்சுட்டேன். பிசாசு எப்பவுமே எப்படி தெரியுமா, நம்மளை வீழ்த்துகிறதுக்கு ஆயுதங்களை போட்டுக்கொண்டே இருப்பான். நீ நல்ல ஒன்ன மாதிரி இன்னைக்கு யாருமே செஞ்சுக்க மாட்டாங்க, ஒன்ன மாதிரி பத்தி எல்லாரும் ஒன்ன புகழ்றாங்க. நீ தனி ஜெபத்துல போய் உட்கார்ந்தா தேவன் சொல்லுவார், நீ ஒண்ணுமே செய்யல, செஞ்சதெல்லாம் நான் தான், உன்னை சும்மா யூஸ் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் சொல்லும்போது நம்முடைய மேன்மையெல்லாம் அப்படியே ஐசாட்டு உருகி போயிடும். அப்ப நம்ம எவ்வளவு ஊழியம் செய்யலாம். திருச்சபை புதிய வருடத்துக்குள்ள பிரவேசிக்கிற நீங்க எவ்வளவு பேருக்கு சுவிசேஷம் சொல்லலாம், அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. அது செய்ய வேண்டியது கடமை. சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. உங்களுக்கு தெரியுமா, நீங்க சுவிசேஷம் சொல்லிட்டா உடனே நீங்க பெரிய ஹீரோ ஆயிட முடியாது. நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு பெரிய காரியங்களை செய்யறதுக்கு அப்புறம் பெரிய ஹீரோ ஆயிட முடியாது. அது அல்ல மேட்ரு. மேட்ரு என்ன இருக்கு தெரியுமா, எவ்வளவு ஊழியம் செய்தாலும் ஊழியத்துக்கு மத்தியிலே அதிகாலை எழுதி ஜெபிக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளை ஊழியம் அதிகரிக்க 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 தேவ சமூகத்தை அதிகம் அதிகம் நாடுகிறவனாய் இருக்க வேண்டும். ஒரு ஊழியர் என்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு அவனுடைய தரிசனங்களை தேவன் மாற்றி போடுவார், அவனுடைய பார்வை மாறும். இன்னைக்கு ஆண்டவரை ஜெபி
வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 6:48. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை வருத்தப்படுகிறதை இயேசு கண்டாராம். ஐயா, ஊழியத்துக்கு மத்தியில நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் பார்க்க போறது என்ன தெரியுமா? சிலர் வருத்தப்படுகிறதை தேவன் நமக்கு காட்டுவார். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க தெரியுமா? நம்ம பாட்டு ஊழியம் செய்வோம், நம்ம பாட்டு எல்லாம் ஓகே எல்லாம் சொல்லிட்டு போயிருவீங்க. ஆனா சிலர் வருத்தத்தை நம்முடைய கண்கள் காண வேண்டும். அவர்களை போய் நாம் மீட்க வேண்டும், அவர்களை நாம் ஆறுதல் படுத்த வேண்டும், அவர்களை நாம் விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஊழியர்களுக்கு மத்தியிலே ஜெபிக்க பழக வேண்டும். பிசாசு எப்பவுமே உங்களை திருப்திப்பட வச்சிருவான். நீ கொடுத்தது போதும், இந்த வருஷம் நீ சூப்பரா பண்ணிருக்க போ, இன்னைக்கு நீ பக்கா ஊழியக்காரங்களுக்கு பலனம் கொடுத்துருக்க, இந்த தடவை நீ பக்கா இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு தோல் கொடுத்துருக்க. நீங்க சொல்லுங்க, இல்ல நீ என்னை பெருமைப்படுத்துற விசாசை உன்னை இயேசுவின் நாமத்துல கடிதம் புறப்படுத்துங்க. நான் இப்ப தனியா அவரோடு கூட போக வேண்டும். நீங்க தனியா கையை விரிச்சப்பா, இதெல்லாம் செய்யறதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, தூசி குப்பையுமா இருக்கிற என்னையா பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி கண்ணை மூடி ஜெபிக்கும் பொழுது சிலர் உங்கள் ஏரியாக்களிலே வருத்தப்படுகிறதை நீங்க காண்பீங்க. சிலர் தற்கொலைக்கு நேராக ஓடுகிறதை உங்கள் கண்களை தேவன் காட்டுவார்கள். ஐயா, ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்யறவனுக்கு ரெஸ்டே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் ரெஸ்டே இல்லாம ஊழியம் செய்யணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வாலிப பிள்ளைங்க கேளுங்க, திங்கக்கிழமை நமக்கு மினி சண்டே கிடையாது. ஊழியர்களுக்கு மத்தியில ஜெபிக்க பழகுங்க. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க தெரியுமா இப்படி பெற்றோரால கண்ணீர் வடிக்கிறாங்க? ஐயா, வீட்டுல சண்டை நடக்கிறத எந்த பிள்ளைகளுமே விரும்புறது இல்லை. அம்மா அப்பா ஒற்றுமையா இருக்கணும்னு விரும்புறாங்க, அம்மா அப்பா சண்டை போடுறத விரும்புறது இல்லை. ஆனா நம்ம ஏரியாக்களிலே அப்படிப்பட்ட சண்டை போடுற பெற்றோர் கூட வாழுகிற பிள்ளைகள் ஏராளம் உண்டுங்க. அதை நான் பார்க்கணும். நான் ஊழியத்துக்கு மத்தியில ஜெபிக்க பழகுங்க. ஒருவேளை இங்க அபிஷேகம் இன்னும் சொல்லப்போனா ஊழியக்காரனுடைய வருத்தம் உனக்கு எப்ப தெரியுமா? ஊழியத்துக்கு மத்தியில நீ ஜெபம் பண்ணாதான் உனக்கு தெரியும். ஊழியக்காரங்க எதுக்காக கஷ்டப்படுறாங்க, ஏன் திட்டுறாங்க, அவங்க படுகிற கஷ்டம், தண்டு வலிக்கிறாங்க, எவ்வளவுதான் கஷ்டப்படுறாங்கன்றத ஊழியர்களுக்கு மத்தியில ஜெபித்தா நல்லா தெரியும். அன்பு விசுவாசி, இந்த வருடத்துடைய கடைசி பகுதியில வந்திருக்கிற நீங்களும் நான் திருப்தி அடையாதீங்க. விசாசு சொன்னா பத்தியா, நீ ரொம்ப சூப்பரா பண்ணிட்ட. நீங்க சொல்லுங்க, இல்லை என் ஜப அளவுகோல் எப்படி இருக்கு, எப்படி ஜெபித்து இருக்கிறீங்க, அதிகாலையில எவ்வளவு இன்னும் சொல்லப்போனா நம்முடைய திருச்சபையில எல்லார்கிட்டையும் டச் பண்ணுங்க. யாருமே போக்கு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் பட்டன் போடுறது, இது எல்லாருக்கும் இருக்கு. ஏன் தேவன் கொடுத்தாரு? அதிகாலையில உட்கார்கிறதுக்கு தான். அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நீங்க அதிகாலையில தேடிட்டு போங்க, உங்களிடத்துல ஆதரவு பெறுகிறதுக்கு சிலரை தேவன் வைத்திருப்பார். சும்மா ஆத்மாவை தாங்கன்னு கேட்டா தரவே மாட்டாருங்க. ஐயா, அந்த தரிசனத்தை பார்க்கிறவனாலதான் ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கவும் முடியும். இன்னைக்கு நம்முடைய வீட்டுகளை சுற்றி எத்தனை குடும்ப சமாதானம் இல்லாம இருக்கு. குடும்பத்திலே கணவன் மனைவிகளுக்குள்ள சண்டை, போராட்டம். ஏங்க பிள்ளைகளையும் கிணத்துல தூக்கி போட்டு கொள்ற ஒரு பெண்ணு எப்படி நடக்கும்? ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் சரி கிடையாதுங்க. அவ குழந்தைய அந்த மைண்டோட இருக்கிறாங்க. ஏன் உங்களால என்னால பார்க்க முடியல தெரியுமா? நம்ம ஊழியர்களுக்கு மத்தியில ஜெபிக்க பழகல. அவர் அந்த மைண்டோட இருக்கிறான்றதை தேவன் காட்டினார். நீங்களும் நானும் சும்மா இருப்போமா? ஓடுவோம் தானே. ஐயா, அம்மா அவன் குழந்தைய தூக்கிட்டு எங்க போட போற? வேண்டாம், உன்னை ஜீவன் கொடுக்க, உனக்கு வாழ்வு கொடுக்க ஒருத்தர் இருக்கு. நிறைய பேர் பெண்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லயே இப்படி என் புருஷன் இருப்பானோன்னு பயத்திலே கொண்டு போயிடுறாங்க. வேதனை. இன்னைக்கு அடுத்தவர்களுடைய வருத்தத்தை எனக்கு தேவன் காட்ட வேண்டும் என்று நீங்க விரும்புவீங்கன்னா உங்களுடைய ஊழியர்களுக்கு மத்தியிலே ஜெபிக்க பழகுங்க. அது எந்த ஊழியமா இருக்கலாம். நீங்க பாய் போட்டதுல திருப்தி அடைய விட பிசாசு சொல்லுவா திருப்திப்படாதீங்க. நீங்க கொடுக்கிற காணிக்கையில திருப்தி சொல்ல விடாதீங்க. நீங்க அதிகார ஜெபத்தை நடத்துறதுல ஒரு வாரம் நடத்துறதுனால நீங்க சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லுவான். நீங்க அதுக்கு பெர்மிஷன் கொடுக்காதீங்க. இல்ல, நான் சரி கிடையாது, நான் எழுதி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லு. இரண்டாவது இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். நான் சீக்கிரமா முடிக்கிறேன். லூக்காஸ் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர்
அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். நீங்க போனீங்கன்னா பின்னாடி நானே வருவேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து நீங்க பண்ற ஊழியத்துக்கு பின்னாடி தேவன் வருவார். நான் ஒருத்தர் தாங்க பண்றேன், என்ன தேவன் கூட வருவார். நான் ஒருத்தரா பண்ணாலும் பரிசுத்த ஆவியானவரோட இணைந்து பண்ணாங்க தேவன் உங்களுக்கு பின்னாடி வருவார். நிச்சயமா ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு தாம் போகும் பட்டணத்துக்கு முன்பாக அவர்களை அனுப்பினார். அவர் சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஆட்டுக்குட்டி எப்படா கடிச்சு தின்னான் தான் ஓநாயோடைய வேலையே. நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் எப்படி அனுப்புறாரு, எதை நம்பி அனுப்புகிறார். ஆட்டுக்குட்டிய ஓநாய்க்குள்ள நீங்க அனுப்புவீங்களா? அனுப்ப மாட்டேன். எப்போதும் அந்த கையை உங்ககிட்ட இருக்கும். நான் ஆண்டு சொல்ற ஆட்டுக்குட்டி அனுப்புறது கூட நான் அனுப்புறேன்ப்பா, ஊழியத்துக்கு போவேன். 2 பேரா அனுப்புறேன். சகல பட்டணங்களுக்கு 2 பேர் போதும்பா, எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு என்ன செஞ்சாங்க வாசிக்கலாம். 17வது வசனத்துல, பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, என்ன திரும்பி அப்படின்னா என்ன? யாருக்கு திரும்பி வந்தாங்க? அனுப்புனவர்கிட்ட திரும்பி வந்தாங்க. அதுதான் ஜெபம். நீங்க எவ்வளவு ஆட்டுக்குட்டி கிட்ட போய் ஆட்டுக்குட்டி இல்லாத ஓநாய்களுக்குள்ளே போய் ஊழியம் செய்தாலும் திரும்பி வர வேண்டிய ஆட்ட வந்துடணும். வந்து நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அண்ணா சொன்னாங்க பாத்தீங்களா, அறிக்கை வாசிக்க அப்பா கிட்ட வந்துடணும். 70 பேரும் சந்தோஷத்தோட அப்படியே போயிடல. ரிட்டன் எங்க வந்தாங்க தெரியுமா? ஏசப்பா கிட்ட வந்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்னைக்கு ஏசப்பா என்ன பண்ணாங்க? உயிரோட ஜீவனோட இருந்தாங்க. இன்னைக்கும் ஏசப்பா உயிரோட இருக்காங்க. அன்னைக்கு சரீரத்துல இருந்தாங்க, இன்னைக்கு ஆவியா இருக்கிறேன். அவர்கிட்ட வந்து சொல்லணும், அப்பா இங்கெல்லாம் போனா இதெல்லாம் செஞ்சேன், என்னை எந்த ஓனாயும் பட்சித்து போடாதபடிக்கு காத்ததுக்கு நன்றி. அவர்கிட்ட வரணும். அது ஊழியத்தில் அதான் சொல்றேன், ஊழியங்களுக்கு நடுவிலே ஜெபிக்கிறவன் ஜெயம் பெறுவான். நீங்க என்ன ஊழியத்துக்காக செய்தாலும் சரி, எவ்வளவு சாப்பாடு போடுறோம் அதெல்லாம் ஒரு பெரிய நாட்டு கிடையாது, அதெல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஆனால் அதுக்கும் மத்தியிலே இந்த ராத்திரியில எத்தனை பேர் தேவனோடு கூட சம்பாதி செஞ்சீங்க? நல்லது. திரும்பி வர வேண்டிய இடத்துக்கு வந்துடணும். நான் நிறைய செஞ்சுட்டேன், பிசாசு உங்கள்கிட்ட பேசினா திருப்தி படுத்துறானா? நீ ஆட்டுக்குட்டிகளுக்கு சொல்லவே முடியாதுப்பா இப்படிப்பட்ட ஆட்டுகிட்ட, ஆனா இவங்கள்ட்ட கூட நீ சொல்லிட்டேன்னு சொல்றானா? உடனே நீங்க சொல்ற இயேசுவின் நாமத்தில் அப்பா பிசாசே, நான் இன்னும் செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்கு. நான் செஞ்சது சொற்பம் தான். அவர் எனக்கு செஞ்சதுக்கு பார்க்கும்போது நான் செஞ்சது ரொம்ப கம்மி தான். ஆனா நான் இனியும் செய்வேன் என்று சொல்லி அப்பா கிட்ட வந்துடணும். எல்லாரும் 70 பேர் திரும்பி அவங்ககிட்ட வந்தாங்க. எப்படி இருந்திருக்கும்? 2 பேர் அவங்க வந்து அனுபவத்தை சொன்னாங்க. அப்பா இது இப்படி நடந்ததுப்பா, எசப்பா நம்ம போனா அவங்க அப்படி அவங்க சொன்னாங்க, விசுவாசங்களும் எங்களுக்கு கீழ்ப்படிக்கிறது. 70 பேர் 2 பேர். நான் நினைக்கிறேன், யோசிச்சு பாருங்க. இப்ப மரியாதை பௌரி நான் ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன், அடுத்து கிறிஸ்டியையும் எஸ்தரை அனுப்பிச்சிருக்கேன், அடுத்து ஜோயனையும் ஐசக் அனுப்பிச்சு, இவங்க எல்லாம் வராங்க. 2 பேர் சொன்னாங்க, அக்கா அம்மா கிட்ட இன்னைக்கு இவ்வளவு அற்புதம் நடந்ததுக்கா. அற்புதம் நடந்தாதானே வர முடியும். அற்புதம் நடக்கணும்னா நீ ஊழியத்தை கையில எடுக்கணும். ஊழியத்தை கையில எடுக்கணும்னா அழைப்பு வேணும். அழைப்பு வேணும்னா அடம் பிடிக்கிறது வேணும். அடம் பிடிக்கணும். எனக்கு தெரியாது, என்ன நீங்க என்ன பயன்படுத்துங்கன்னு சொல்றவனே ஆண்டவர் பயன்படுத்துவார். பயன்படுத்துறவன் மூலமா அற்புதம் நடக்கும். அற்புதம் பெற்றவன் ஊழியக்காரன்கிட்டயோ ஆண்டவர்கிட்டயோ சொல்லாம அவனை போக வாய்ப்பே கிடையாது. ஊழியக்காரன் கூட சில நேரம் கேட்க மாட்டாங்க, ஆண்டவர் நல்ல காது கொடுத்து கேட்பாரு. ஆண்டவரே நாங்க போயிட்டு வந்தோம், இப்படி எல்லாம் நடந்ததுப்பா, ஆண்டவர்கிட்ட அறிக்கை இருக்குங்கப்பா, அறிக்கையை வாசிச்சிருக்கேன் ஆண்டவர்கிட்ட. இந்த 70 பேர் வந்து சந்தோஷமா சொன்னாங்களா? ஏன் தெரியுமா திருப்பி வர்றீங்க? ஒரு பெரிய ரகசியம் இருக்கு பாருங்க. ரகசியத்தை தெரிஞ்சா ஜெபிக்காம விட்டுக்க மாட்டேங்க. வாசிக்கலாம் பாருங்க, 18வது வசனத்தை வாசிக்க தம்பி. அவர்களை அவர் நோக்கி, அவர்கள் 70 பேர் திரும்பி வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அது என்ன? இந்த 70 பேருக்கு விரோதமாய் சாத்தான் மின்னலை போல விழுகிறதை ஆண்டவர் கண்டாராம். கண்டாலும் அதோடு கூட நிப்பாட்டவில்லை. ஆண்டவர் சொன்னார்,
காட்சியை அப்படின்னு மனசுக்குள்ள கொண்டு வரும். ரெண்டு பேரை ஊழியம் செய்தாங்க. ஆண்டவர் வீடு பின்னாடி உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. பார்க்குறவர் வீடு மேலே பார்க்குறாரு. மேல இருந்து சல்லு சல்லு சல்லுன்னு கீழே விழுது. அப்பா சும்மா இருப்பார் நினைக்கிறீங்களா? ஏசப்பா சும்மா இருப்பார் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீயே இவ்வளவு செத்தவனுக்கு தலை நசுக்கப்பட்ட உனக்கே இவ்வளவு பவர் இருந்ததுன்னா ஜெயித்த என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு பவர் இருக்கணும்னு இன்னைக்கு பார்க்கலாம். பிசாசே போறேன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொன்னாரு, அவன் விழுந்துட்டான். விழுந்து அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சர்ப்பங்களையும் தேர்களை மிதிக்க உனக்கு அதிகாரம் தரமானே, சர்ப்பங்களையும் தேர்களையும் மேற்கொள்ள உனக்கு வல்லமை கொடுக்கிற மகளே, ஒண்ணு ஒண்ணு சேதப்படுத்தாது. பயப்படாத, பயப்படாத. ஒண்ணு ஒண்ணு மேற்கொள்ள முடியாது. ஒண்ணு உனக்கு மேல அதிகாரம் கிடையாது. நீ நில்லு சொன்னதை பிசாசு நிக்கதான் செய்யும். இயேசுவின் நாமத்துல நான் எத்தனையோ காரியங்களை பார்ப்பேன். சின்ன பிள்ளைங்களை பாருங்க, இயேசுவின் நாமத்துல சொல்ல அவ்வளவு பேர் எனக்கு தொப்புன்னு விடுவாங்க. ஏன் நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாதா? ஏன் தெரியுமா? நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்க்கிறாங்கன்றத மறந்துடாதீங்க. நீங்க திங்கக்கிழமை தூங்குறீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு தூங்கதான் செய்வாங்க. நீங்க திங்கக்கிழமை எழுப்பி பாருங்க. திங்கக்கிழமை நீங்க எழுப்பணும். திங்கக்கிழமை நமக்கு இல்லப்பா நம்ம நன்றி சொல்றேன். நம்ம கொட்டை குழம்பு போட்டு எவ்வளவு அழகா செஞ்சு தெரியுமா? அப்படி கருவாட்டு குழம்பு மாதிரியே இருந்துதான். நேற்று செஞ்ச போன திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி செஞ்சேன். நம்ம என்ன சொல்லுவான்? இவளெல்லாம் நமக்கு அம்மாவை கொடுத்துருப்பானே. போன திங்கக்கிழமை ஒரு சிலர்லாம் போன வருஷம் செஞ்ச காரியத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கான். போன வருஷம் நான் என்ன செஞ்ச தெரியுமா? போன வருஷம் ஆலயத்துக்கு என்ன செஞ்ச அப்படின்னா என்ன தெரியுமா? போன வருஷம் நான் என்ன பிரியாணி செஞ்ச தெரியுமா? போன வருஷம் புதுசா பாப்பா படிச்சு இன்னைக்கு சாம்பார் ரசமா வச்சு தொலை. போன வருஷம் செஞ்சதே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. என்னை யாருமே நினைச்சுப்பாங்க. போன வருஷம் பிரியாணி செஞ்சதை சாப்பிட்டு நாங்க நல்லா இருக்குன்னு அப்பவே சொல்லிட்டோம். ஓயாம சொல்லணும்னு நினைக்க கூடாது. இது பெண்கள் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய குறைபாடு. இதுதான் நாங்க ஒத்துக்கிறோம். நான் நேற்று கட்டின சேலை இருந்தது எப்படி இருந்தது? நான் நேற்று கட்டின சேலை எப்படி இருந்தது? நான் நேற்று கட்டின சேலை இருந்தது. நான் நேற்று கட்ட ப்ளவுஸ் நேற்று கட்டிட்டல. இப்போ அந்த கருப்பை கட்டி திரி இப்போ என்னமோ ஒன்று செய்யி. இப்போ எப்படி இருக்கு மாமா போய் கேட்கணும். நேற்று கட்டினது முந்தானி கட்டணும். இப்போ ஒரு சில பெண்கள் இருக்காங்க ரொம்ப மோசம். கேட்கவே மாட்டாங்க. வாயை திறந்து எப்படி இருக்குன்னு கேட்க வேண்டியதான? புருஷன்கிட்ட தானே போய் கேட்கலாம். பக்கத்து வீட்டுக்காரங்க போய் கேட்கிறேன் எப்படி மாமா இருக்குன்னு. சேலை கட்டிட்டு புருஷன் முன்னாடி போயிட்டுன்னு மத்தான் எப்படி இருந்தா இருக்கு, இந்த ஊர்ல மாமா எப்படி மாமா இருக்கு, நல்லா இருக்கா மாமா, ஒரு ரவுண்ட் அடிச்சு அப்படி காட்டிடுறேன். புருஷன் தான் சொல்லவே மாட்டாங்க. அப்படி ஆனா பாத்தீங்கன்னா இஞ்சிக்கு இந்த குரம் கட்டவே அலையும். அவ சேலைனா நல்லா இருக்குன்றான். ட்ரெஸ் சூப்பர். அப்ப இன்னும் அப்படி எவ்வளவு சபையில இருக்கிற அவ ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குன்றான். நீ போய் ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதானே? கேட்க மாட்டான். கிறிஸ்துமஸ் எல்லாம் முடிஞ்சு நியூ இயர் முடிஞ்சு சோத்தை வைக்கிறது தப்புன்னு வைக்கிறது. புருஷன் பாப்பா என்ன நல்ல வாக்கு தத்துவத்தோட சபைக்கு வந்துடும். எந்த சும்மா பெண் தப்பு வைப்பேனாலும் ஒரு ஆள் உள்ள இருந்து டீ எப்படி வைக்குது தப்புன்னு வைக்கிறது. ஒரு பாப்பா தெரிஞ்சிடும் என்ன நடக்குது. என்ன ஏன் ஒரு மாதிரி ஆடி பிடிச்ச மாதிரியே தெரியுது அப்படின்னு கேட்டா, ஆமா எனக்கு காவியம் அப்படி காவியம் அம்மா காவியம் எல்லாம் காவியம் எல்லாம் காவியம் என்னடி நடந்து என்னடி ஆடி பிடிச்ச மாதிரியே தெரியும். இவருக்கு அப்பதான் ஏசு நடந்துச்சு. ஏசு நாமத்தை இப்ப ஏசு நாமத்தை கை வைக்கலாமா வேணாமான்னு ஒரு பயம் இருக்கும். கடைசியில அலசியானு பையன் ஒருத்தன் சின்ன பையன் வருவான் சாம்பியல் சைஸுக்கு. அவனை கூப்பிடுவாரப்பா, வேணுவா என்னாச்சு அம்மா கிரிக்கி மாதிரி தெரியுற அப்படின்னு கேட்டான். அவன் சொல்லுவான், ஒன்றும் இல்லைப்பா நீ அம்மா கட்டின சேலை நல்லா இல்லைன்னு சொல்லி அதனால தான் அப்பாவுக்கு அம்மாவுக்கு கோவம். அதுக்காக லூசு கோவப்படுறா உடனே கூப்பிட்டு அது ஒன்றும் நினைவு உடனே எல்லா புடவையும் அழகா இருக்கு, நீ கட்டுனாவே ராணி மாதிரி இருப்பான்னு சொன்னேன். அப்படி ஐசுமா ஐயா இன்னைக்கு எதுக்கு ஜனவரி 2ஆம் வாரம் வரையும் வெயிட் பண்ணோம். கட்டின வாரம் உடனே போய் நின்று நல்லா இருக்கமாமா கேட்ட வேண்டியதானே, நமக்கு வேணும்னா கேட்ட வேண்டியதானே மனசுக்குள்ளே வச்சுக்கிறாரு. அப்படி இஞ்சிக்கிற மாதிரியே தெரியுது. யாராவது பிரைஸ்லாம் சொன்னா கூட பார்க்கறதே இல்லை. உடனே விழிக்கி வந்துருச்சுக்கோ. பிரைஸ்லாம் சொல்றவங்களை வந்து பிரைஸ்தலாம் பிரைஸ்தலாம் சாப்பிட சிஸ்டர் இப்படியே தெரியும். அப்புறம் ஆண்டு சொல்ற வார்த்தை எங்க போய் வரப்போகுது. இதுல சர்ப்பங்களை மிதிக்கணும் அப்படிதான் சொல்லுவோம். இவருக்குள்ளே சர்ப்பம் இருக்கு. இவரையே எப்படி மிதிச்சுப்பா இப்படி மிதிப்பா எப்படி மிதிப்பா எப்படி மிதிப்பா இப்படியா இப்படியா இப்படியா
எரிந்து போடும். சிரிக்கிறதுக்காக சொல்லலை. நேற்று வேற நன்மையெல்லாம் தூக்கி போட்டுறான். இன்னைக்கு என்ன நான் யாருக்கு எத்தனை பேருக்கு நன்மை செய்ய முடியும் யோசிங்க. நேற்று செஞ்சேன் அதை நினைச்சு பார்த்தா எத்தனை தடவை நினைக்கணும், எத்தனை தடவை துணியை ஊற வைக்கணும் சொல்லுங்க. அதையே நினைச்சுட்டே இருக்கணும். ஐயா ஒரு சில நேரம் அதை நம்மளே யோசிச்சுக்கணும். அவங்க நினைக்கணும் நீ நினைச்சுப்பாரு. உண்மையாவே தான் சொல்றேன். நம்ம சத்துருவை மேற்கொள்ளணும்னு சொன்னா நேற்று நினைத்த அவங்க செஞ்சதை நம்ம என்ன நினைச்சு பார்க்கலாம் நான் நினைச்சு பார்க்கணும். ஓ அவங்க அவ்வளோ நம்ம செஞ்சிருக்காங்க, அவ்வளோ சந்தோஷம் சொல்லிட்டு அவங்க நமக்கு செஞ்சிருக்காங்க, இவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்க. ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரே இவ்வளவு எனக்கு நன்மை செஞ்சு. நான் என்ன தெரியுமா பிசாசு அடுத்தவங்க செய்த நன்மையை பார்க்கவே விட மாட்டான். ஒன்றை மட்டுமே பெரிய போட்டோவை மாட்டி, எத்தனை பேர் உங்க போட்டோ வீட்டில் மாட்டி பெருசா மாட்டி பார்க்க விரும்புறீங்க? யார் வீட்லயும் அவங்க போட்டோ இருக்காது, பார்த்துருக்கீங்களா? அவங்க புள்ள போட்டோ இருக்கும், வேற யார் போட்டோ இருக்கும். நம்ம போட்டோ ஏன் போட்டோவே பெருசா நம்ம நிறைய நேரம் நம்மளே வச்சு அப்படி வச்சு இப்படியே பார்க்குற மாதிரியே நமக்கு தான் தெரியும். அது சும்மா போட்டோகிராஃபர் எல்லாம் ஆல்டர் பண்ணி அதை எடிட் பண்ணி நம்மளை வச்சிருக்கிறேன். ஆனால் அதுக்கு இதுக்கு பார்த்தா நம்ம ஒன்று தெரியலையே. இல்லை, ஆண்டவர் சொல்லுறாரு நேற்று செஞ்சேன் ஆண்டவர் காட்டு எதுவாக இருக்கட்டும் விட்டுட்டு இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன் ஆண்டவரே. காலையில் எதிர்த்து கேட்கணும், ஆண்டவரே இன்னைக்கு நான் யாருக்கெல்லாம் நன்மை செய்யணும்னு சொல்லுங்க ஆண்டவரே, நான் செய்ய போறேன் ஆண்டவரே. அதே பிசாசு தெரிஞ்சு ஓடியே போயிடுவான். ஆனா பிசாசு சொல்லுவான், செஞ்ச நன்மைக்கே உனக்கு ஒன்றும் வந்து வாரி கொட்டலைன்னா நீ புதுசா நன்மை செய்ய போற. நீ சொல்லு பிசாசு அதை வாரி கொட்டுனாலும் கொட்டலைனாலும் எனக்கு நான் நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். காரணம் என்ன தெரியுமா? அது என்னுடைய பணி. அது என்னை அழைத்தவருடைய தீர்மான தரிசனமே அதுதான். எனக்கு வாரி கொட்ட வேண்டிய நேரத்துல இல்லை, வர வேண்டிய நேரத்துல எல்லா ஆசீர்வாதமும் வரும். அனனியா அசரியா மிசாவேல் கேட்காத பாபிலோன் மாகாணத்து அதிபதி பதவி அவர்களுக்கு தான் வைக்கப்பட்டிருந்தது. தானியேலுக்கு வைக்கப்பட்டது. வாசிங்க உனக்கு தான் தருவார், வேற யாருக்குமே தர மாட்டாரு. லேட்டானாலும் தருவார். பேபி இந்த இடத்துல நிக்க வச்சது தேவனுடைய தீர்மானம். இந்த இடத்துல வேற யாரும் நிக்க முடியாது, நான் தான் அடிப்பேன். இதோட வேற இடத்துல மேய்ப்பேன், வேற இடத்துல வைக்கிறாங்க, அதை கொண்டு போவார். ஆனா அதுக்காக நான் பணி செய்யறது அல்ல. ஆண்டவரே உங்க பணி ஊழியர்களுக்கு மத்தியில 24 நீங்க எடுக்க வேண்டிய ஒரு பெரிய தீர்மானம் என்ன தெரியுமா? நான் ஊழியர்களுக்கு எத்தனை விதமான, நான் இங்க இருக்கிற எல்லாரையும் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம இது ஒரு கூட்டு ஊழியம் தான். நம்ம திருச்சபை ஒன்மேன் ஆர்மியா இருந்து இப்போ நிறைய ஒன்றாக இணைந்து விட்டது. நிறைய கைகள் இணைந்து இப்ப செயல்படுது. ஆரோனும் ஊரும் மோசையுமாக இணைந்து கையை உயர்த்தி இருக்கிறாங்க. ஜோசுவா கீழே கட்டயத்தை எடுத்து இதெல்லாம் இணைந்து செய்ய வேண்டிய வேலை. இப்பதான் நம்ம திருச்சபை ஒரு கட்டத்துக்குள்ள இணைந்து வந்திருக்கிறது. நீங்களா குடுக்கணும்னு நினைக்காதீங்க, குடிக்கிட்டா நீங்க தனியா தான் நிற்கணும். ஒரு கல்லை வச்சு வீட்டை கட்ட முடியாது, 10 கல்லை வச்சுதான் வீட்டை கட்ட முடியும். இப்போ நம்ம இணைய விரும்புகிறோம். மாமி சொல்றோம்ல, லேடியா சொல்லுங்க. இணைந்து நம்ம ஊழியத்தை செய்யும் பொழுது ஊழியத்துக்கு மத்தியில ஜெபம் பண்ணிப்பாரு. நீங்க எதிர்க்க முடியாதுன்னு எந்தெந்த பிசாசெல்லாம் நினைக்கிறீங்களோ, அவன் மின்னலை போல இல்லை, அவன் சூரியனை போல கீழே விழுந்தாலும் அவனை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் உண்டு. அவனை வல்லமை உண்டு, மேற்கொள்ள அதிகாரம் உண்டு. கீழே ஒரு வசனம் போட்டு இருக்கு, உங்களுடைய நாமம் பரலோகத்திலே எழுதப்பட்டப்பட்டுச்சு. சீசுக்களை பார்த்து சொல்ல, உங்களுடைய நாமங்கள் பரலோகத்திலே எழுதப்பட்டதுக்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள். உங்களுடைய ஊழியர்களுக்கு மத்தியிலே ஜெபிக்கிறவங்களுடைய பேரு ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டாகிவிட்டது. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க வேண்டும்? என் கையில ஊழியர் இருக்குன்னு சொல்றவங்களை கை கொடுங்க. தனி ஜபத்துல இருந்தாலும் மேல வர முடியும். எல்லாரும் மனங்கள் படிக்கிட்டு